ஆகாஷை அடிச்சு உதைச்சு பாவம் காயப்படுத்தின கோபிக்கும் செழியனுக்கும் பாக்யா சரியான தண்டனை வாங்கி கொடுத்து ஆகாஷுக்கும் செல்விக்கும் ஆதரவா நின்று யாருங்கிறத கோபிக்கு நிரூபிச்சா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னென்ன பார்க்கலாம். பாக்யலட்சுமியில் செல்வி பாக்யாக்காக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம், பாக்யாக்காக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அழுதுட்டே நிறைய டைம் ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க பாக்யாவுக்கு. ஆனால் செல்வி மேலே கோபமே இல்லைனாலும் ஐயோ பாவம் செல்விக்கு இப்படி ஒரு கெட்ட பேரை இந்த இனியா உண்டு பண்ணிட்டாளே அப்படிங்கிற மாதிரி குற்ற உணர்ச்சியில் ஃபோனை அட்டன் பண்ணால் செல்விக்கு நம்ம என்ன ஆறுதல் சொல்கிறது, பாவம் அழுவாளே அப்படிங்கிற எண்ணத்தில் ஃபோனை எடுக்கிறதுக்கு அவாய்ட் பண்ணுறாங்க பாக்யா. அதே சமயம் அங்கே டைனிங் டேபிளில் உட்காந்துருக்கும் பொழுது திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க செல்வி. அதே சமயம் அங்கே பக்கத்தில் வந்து எழில் உட்காராரு பாக்யா பக்கத்தில். பாக்யாவோட முகம்லாம் ரொம்பவுமே வாடி ஒரு குழப்பமாக இருக்கிறத பார்த்த எழில் சொல்கிறாரு, அம்மா இனியா விஷயத்தில் நீங்கள் ரொம்பவுமே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏம்மா நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. பாவம் நான் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் செல்வி அக்காவுக்கும் அங்கே அந்த ஆகாஷ் தம்பிக்கும் நான் எதுவுமே ஆப்போசிட்டாக பேச விரும்பலம்மா. ஏன்னா இனியா மேலேயும் தப்பு இருக்குது. இதில் தப்புங்கிறது எனக்கு எதுவும் சரியாக படலம்மா. ஏன்னா அவள் வயசு அப்படி. அவள் ஆகாஷை லவ் பண்ணது நான் தப்புன்னு சொல்லவே இல்லை. வேணும்னா இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்திருந்து அதுக்கப்புறம் அவன் கலெக்டர் ஆனதுக்கப்புறம் அவளையே கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும் தாமா எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாரு பாக்யா கிட்ட. உடனே பாக்யாவும் சொல்கிறாங்க, எழில் நீ சொல்கிறது எல்லாம் சரிதான்ப்பா. என்ன எல்லா தப்பும் நம்ம இனியா மேலே. இவ பண்ண தப்புனால செல்வியும் அந்த ஆகாஷும் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க மனசு இன்னைக்கு எவ்வளவு காயப்பட்டிருக்கும். அதுவும் எழில் இந்த 10-15 வருஷமா செல்வி எனக்கு கூட பிறக்காத ஒரு தங்கச்சி மாதிரி தான் இருந்தா. அதை உன்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன எழில், எல்லா கஷ்ட நஷ்டங்களில் ஏன் உன் அப்பா இங்கே இருந்து என்னை விட்டுட்டு துரோகம் பண்ணிட்டு ராதிகா பின்னாடி போனாரே அந்த சமயத்துலலாம் எனக்கு எவ்வளவு ஆறுதலாக சப்போர்ட்டாக செல்வி என் கூடவே இருந்திருப்பான்னு உனக்கு நான் சொல்லி தான் புரியணுங்கிறது இல்லை எழில் அப்படின்னு சொன்ன உடனே எழில் சொல்கிறாரு, ஆமாம்மா என்னதான் வேலைக்காரங்களாக இருந்தாலும் எனக்கு அந்த செல்வி அக்கா மேலே ஒரு தனி மரியாதை உண்டு. பாவம் அவங்க கடமையை எவ்வளவு பர்ஃபெக்டாக பண்ணுவாங்கங்கிறத நானும் சின்ன வயசுலேருந்து உங்கள் கூட அவங்க வேலை செய்கிறத பார்த்தே புரிஞ்சிருக்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாக்யா சொல்கிறாங்க, எல்லாம் இந்த இனியானால தானே எழில், பாவம் தானே செல்வி. இப்போ பாரு அவள் தான் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கா. அதுக்கு அவகிட்ட எடுத்து என்ன பதில் சொல்கிறதுங்கிறதே எனக்கு புரியலடா எழில் அப்படின்னு சொன்ன உடனே எழில் சொல்கிறாரு, அம்மா ஃபோனை எடுத்து பேசுங்க. பாவம் அவங்க உங்ககிட்ட பேசணும்னு விரும்பித்தானே இத்தனை டைம் ஃபோன் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் அவங்களுக்கு ஆறுதலாக ஏதாவது சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு அவங்க ஏக்கத்தில் தாம்மா இத்தனை தடவை ஃபோன் பண்ணுறாங்க. தயவு செஞ்சு நானும் இங்கே உட்கார்றேன், முதல்ல காலை அட்டன் பண்ணி அந்த செல்வி அக்காவுக்கு ஆறுதல் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு எழில். சரி எழில் நீ சொல்கிறதும் சரிதான் அப்படின்னு ஃபோனை அட்டன் பண்ணி செல்வி கூட பேசுகிறாங்க. ஃபோனை அட்டன் பண்ணி பேசுகிறோம். உடனே அங்கே செல்வி அழுன்னு அழுகிறாங்க. அக்கா பாக்யாக்கா என்னை மன்னிச்சிருக்கா. என் பிள்ளை இந்த மாதிரி வேலை செய்வான்னு சத்தியமாக நான் கனவுல கூட நினைக்கலக்கா. உன் மாமியார் பேசுனதெல்லாம் அத்தனையுமே பொய்யுக்கா. நான் தான் வேணும்னே ஆகாஷ் கிட்ட சொல்லி கொடுத்து இனியா பாப்பாவை லவ் பண்ண சொன்னேன்னு சொல்கிறதெல்லாம் அப்பட்டமான பொய்யுக்கா அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. உடனே பாக்யா சொல்கிறாங்க, செல்வி முதல்ல அழுகிறத நிறுத்து, கண்ணத்தோட அப்படின்னு ஃபோன்லேயே சொல்கிறாங்க. உடனே பக்கத்துலேயே ஆகாஷும் உட்காந்துட்டு கேட்டுட்ருக்காரு. உடனே கேட்குறாங்க பாக்யா செல்வி கிட்ட, செல்வி நீ சாப்பிட்டையா, ஆகாஷ் சாப்பிட்டானா, ஏன் ஆகாஷ் கிட்ட இங்கே என் அத்தையும் என் வீட்டுக்காரரும் உன்கிட்ட நடந்துட்டதெல்லாம் சொன்னையா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சொல்கிறாங்க செல்வியும், அக்கா வந்த உடனே இங்கே சரியான வயிற்றுச்சலில் அவனை பிடிச்சி எவ்வளவு அடிக்க முடியுமோ அடிச்சிட்டக்கா. இனிமேல் அவன் இனியா பாப்பா பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டான். அவன்கிட்ட நான் சத்தியம் வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே பாக்யா சொல்கிறாங்க, நீ பண்ணினது சரிதான் செல்வி. ஏன்னா படிக்கிற வயசு, இனியாவுக்கு வயசு 20 தான் ஆகுது. இவ வயசுலலாம் நான் எவ்வளவு பக்குவமாக இருப்பேன் தெரியுமா. வீட்டில் அத்தனை பேத்துக்கும் என் கையில் செழியனே பிறந்திருப்பான். அத்தனை பேத்துக்கும் நான் ஓடி ஓடி கை குழந்தைய வச்சுட்டு என் மாமனார் மாமியார்னு எல்லாருக்குமே நான் எத்தனை வேலை செஞ்சுருப்பேன் தெரியுமா. ஆனால் இந்த இனியாவுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை, பக்குவமே இல்லை. இதில் என்னோட தப்பு இருக்குது. பிள்ளைய ஒழுக்கமாக வளர்த்தலைங்கிறது எனக்கே ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்குது செல்வி. நான் உங்ககிட்ட முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா இனியா இன்னைக்கு தான் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான். ஆகாஷ் மேலே எந்த தப்புமே இல்லைம்மா. அவனை லவ் பண்ணினது ஃபஸ்ட்டு நான் தான் அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன். அதனால் அவனை திட்ட வேண்டாமா அப்படின்னு என்கிட்ட வந்து என்னமோ நல்லவ மாதிரி எல்லா நியாயத்தையும் இப்போ தான் பேசுகிறா செல்வி அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா சொல்கிறாங்க. உடனே செல்வி சொல்கிறாங்க, இல்லைக்கா இனியா பாப்பா மேலே எந்த தப்புமே இல்லை. ஏன்னா என் பிள்ளைக்கு அறிவு வேண்டாமா,
வேண்டாமா? என்னதான் இனியா பாப்பா லவ் பண்ணுறேன்னு சொல்லி இருந்தாலும் எங்கள் தகுதி என்ன, உங்கள் தகுதி என்ன? இவனுக்கு கொஞ்சமாவது அறிவு வேண்டாமாக்கா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இவனை கலெக்டர் ஆக்கணும்னு படிக்க வச்சுட்டு இருக்கேன். வெடிய வெடிய 10 பாத்திரம் தேய்ச்சாவது இவனை நல்லா படிக்க வைக்கணும்னு தாக்கா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். அது மட்டும் இல்லாமல் நீ போட்ட சோத்துல தானக்கா இவனே வளர்ந்தான். அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட ஒரு நன்றி விசுவாசமே இல்லாமல் உங்கள் மாமியார் கேட்டாங்களேக்கா, வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணிட்டேன்னு என் மனசு அறுக்குதுக்கா. அவங்க கேட்ட வார்த்தையில் என்ன தப்பு? இந்த உன் கையால் நான் எத்தனை பணம் வாங்கிட்டு வந்து என் பிள்ளைங்களுக்கு சோறு சமைச்சு போட்டிருப்பேன். நீ மட்டும் இல்லைன்னா இவங்க 3 பேருமே என் பசங்க பிச்சை தாக்கா எடுத்துருக்கணும். நீ தாக்கா ஒரு ஆம்பளை மாதிரி என் குடும்பத்தை இத்தனை நாளாக காப்பாற்றினேன். இப்படி ஒரு தெய்வத்தோட குடும்பத்துக்கு என் புள்ளனால இப்படி ஒரு களங்கம் வந்துருச்சேன்னு நினச்சா எனக்கு அப்படியே ஏதாவது சாப்பிட்டு செத்து போயிடலான்னு தோணுதுக்கா அப்படின்னு அழுகிறாங்க செல்வி. உடனே பாக்யா சொல்கிறாங்க, செல்வி இனி புலம்பி எந்த பிரயோஜனம் இல்லை, ஃபோனை ஆகாஷ் கிட்ட கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆகாஷும் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. உடனே பாக்யா சொல்கிறாங்க, ஆகாஷ் நீ இனியா மேலேயும் தப்பு இருக்குது, உன் மேலேயும் தப்பு இருக்குது. உன் அம்மாவும் உன்னை ரொம்ப நம்பினாங்க, நானும் இனியாவை ரொம்ப நம்பினேன். ஆனால் இந்த வயசில் பருவக்கோளாறில் நீங்கள் பண்ணின தப்பு என்ன இருந்தாலும் தப்பு தான். நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்டில் என் மாமியாரும் என் வீட்டுக்காரரும் பேசுகிறாங்களே தகுதி தராதரன்னு, அதை பற்றியெல்லாம் நான் கவலைப்படுறவ கிடையாது ஆகாஷ். ஆனால் உன்னை முழுசாக நான் நம்புகிறேன். ஏன்னா நீ என் பொண்ணை எப்படியாவது ஏமாற்றி கல்யாணம் பண்ணி நீ ஒரு பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிற ஆசையிலெல்லாம் நீ பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா இப்போ இந்த நிமிஷத்தில் கூட உன் மேலே எனக்கு தனி மரியாதை உண்டு. ஏன்னா நீ செல்வியோட பையன், எந்த இதுக்கும் ஆசைப்பட மாட்டேன் அப்படிங்கிறது எல்லாம் எனக்கு தெரியும்ப்பா. அதனால் இனிமேல் நீ உன் படிப்பில் மட்டும் கவனத்தை செலுத்து. அதுக்கப்புறம் உன் கவனத்தை செதற விடாத. இனிமேல் இனியாவும் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டா, அவளை கண்டித்து வச்சிடுறேன். அதுக்கப்புறம் உங்களோட காதல் உண்மையான காதலாக இருந்தால் நீ கலெக்டர் ஆகி வந்து இனியாவை பொண்ணு கேளு, கண்டிப்பாக உனக்கு தான் இனியா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு பக்கத்துலேயே உட்காந்துருக்கிற எழில் சந்தோஷமாக சிரிக்கிறாரு டைனிங் டேபிளில் சேரில் உட்காந்துட்டு. உடனே பாக்யா சரி செல்வி கிட்ட ஃபோனை கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆகாஷும் அப்படியே கண்களில் இருந்த கண்ணீரை தொடச்சிட்டு, அம்மா இந்தாங்க பாக்யா ஆண்டி பேசணுமாமா அப்படின்னு செல்வி கிட்ட ஃபோனை கொடுக்குறாரு. அதை வாங்கி பேசுகிற செல்வி, அக்கா என்னக்கா இவனுக்கு நாளைக்கு புத்தியில் உரைக்கிற மாதிரி 4 வார்த்தை அறிவு சொன்னையா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சொல்கிறாங்க பாக்யா, உனக்கு தாண்டி அறிவு சொல்லணும். அவன் நல்ல பையன், அவனை ஏன் போட்டு அடித்த? அவனை அடித்ததெல்லாம் ரொம்ப தப்பு. முதல்ல உன் பையன்கிட்ட மன்னிப்பு கேளு. உனக்கு உன் பையன் ஆகாஷ் மேலே இருக்கிற நம்பிக்கையை விட எனக்கு அவன் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ரொம்ப நேர்மையான பையன். இந்த இனியா பண்ணினது தான் அவன் பாவம் அந்த பருவ கோளாறில் அவன் மேலே காதலிச்சிட்டான். அது தப்புன்னு நான் சொல்லலை செல்வி. அவன் எப்படியாவது கஷ்டப்பட்டு படித்து முன்னேறட்டும். அதுக்கப்புறம் நான் என் அத்தை சொன்ன மாதிரி தகுதி தராதரெல்லாம் பார்க்க மாட்டேன். என் பொண்ணுக்கு உன் பையன்தான் மாப்பிள்ளை அப்படின்னு சொன்ன உடனே செல்வி சொல்கிறாங்க, அக்கா வேண்டாக்கா நீங்களாம் காலில் போடுற செருப்புக்கு சமாதானம். எங்களை போய் மறுபடி கோபுரத்தில் ஏற்றி பார்க்கணுன்னு நீ நினைக்காதக்கா, வேண்டாக்கா. இனிமேல் அங்கே இனியா பாப்பா பக்கமே என் பையன் தலை வச்சு பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க செல்வி. உடனே பாக்யா சொல்கிறாங்க, என்ன செல்வி, நான் சொன்னால் கேட்பியா கேட்க மாட்டியா? நான் உன் பையன்கிட்ட சொல்லியிருக்கேன், அவன் கண்டிப்பாக என் பேச்சை மீற மாட்டான். இனிமேல் இனியாவை பார்க்க மாட்டான். அவன் படித்து கலெக்டர் ஆகி வந்து என் வீட்டில் பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணிட்டு தான் போவான் இனியாவை. நீ அதனால் இந்த பிரச்சனையெல்லாம் முழுசாக மறந்துட்டு வழக்கம் போல் நீ வேலைக்கு வந்துடு அப்படின்னு சொன்ன உடனே செல்வி சொல்கிறாங்க, இல்லைக்கா நான் மறுபடியும் வேலைக்கு வந்தால் உன் மாமியார் உன் வீட்டுக்காரர்னு ஏதாவது என்கிட்ட கண்டிப்பாக ரொம்ப கேவலமாக நடந்துக்குவாங்கக்கா. அது மட்டும் இல்லை, அவங்க நடந்துக்கிறது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா என் பிள்ளையும் தப்பு பண்ணிட்டான்ல, அதுக்கான தண்டனையாக அவங்க பேசுகிறத கேட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க செல்வி. உடனே பாக்யா சொல்கிறாங்க, செல்வி நான் சொன்னால் நீ கேட்பையா மாட்டையா? நாளைக்கு வழக்கம் போல் நீ வேலைக்கு வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க பாக்யா. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு செல்வியும் அடுத்த நாள் காலையில் வேலைக்கு வர்றாங்க. வீட்டுக்குள்ளே நுழையிற செல்வி மனசு ரொம்ப சங்கடத்தோட தான் நுழையிறாங்க. அதை பார்த்துட்டு ஈஸ்வரி அதிர்ச்சி ஆகிடுறாங்க. செல்வி அங்கேயே நில்லுடி, எதுக்குடி இங்கே வேலைக்கு வந்திருக்க? நேற்று தான் உன்னை திட்டி எல்லாரும் சேர்ந்து உன்னை துரத்தி விட்டமே, மறுபடியுமா இங்கே வேலைக்கு வந்திருக்க? உனக்கு கொஞ்சம் கூட வெக்கம் மான சூடு சொரணை எதுவுமே இல்லை அப்படின்னு திட்டுறாங்க.
போகிறாங்க. உடனே அங்கே உள்ளே இருந்து வந்த கோபியும் செல்வியை பார்த்துட்டு, ஏய் செல்வி, என்ன மறுபடியும் இங்கே இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன்னு சொன்ன உடனே செல்வி சொல்கிறாங்க, சார் நான் பாக்யாக்கா சொல்லி தான் வந்திருக்கேன், உங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு இல்லை. என் மனசு சுத்தம், என் பையன் மனசும் சுத்தம், பாக்யாக்கா மனசும் சுத்தம். அதனால் நான் எந்த தப்பும் செய்யலைங்கிறத பாக்யாக்கா புரிஞ்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணி வேலைக்கு வர சொல்லியிருக்காங்க, அதனால தான் நான் வந்தேன்னு சொன்ன உடனே ஈஸ்வரி ஓங்கி அறைய போகிறாங்க செல்வியை. உடனே பாக்யா வந்துட்டு கையை பிடிச்சு தடுத்துட்டு, அத்தை செல்வியை அறையறக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? நீங்க யாரு? இது என் வீடு, அது என் ரெஸ்டாரண்ட். என் வீட்டுக்கும் ரெஸ்டாரண்ட்டுக்கும் வேலைக்கு வர வேண்டிய ஆளை தீர்மானிக்கிறது நான் சொல்லி தான் இங்கே செல்வி வந்திருக்கா. அதனால உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்கன்னு சொல்லி திட்டி விட்டுறாங்க. உடனே செல்வி கிட்ட சொல்றாங்க பாக்யா, செல்வி நீ உள்ள போய் வேலை நிறையா இருக்கு பாரு, ஆனா யார் சொன்னாலும் எதுக்கு சொன்னாலும் உன் மனசாட்சிக்கு மட்டும் நீ உண்மையாயிரு செல்வி, நட உள்ள போய் வேலையை பாரு அப்படின்னு சொன்ன உடனே சரியான கோபம் வந்துடுது செழியனுக்கும் கோபிக்கும். உடனே இவளை இப்படியெல்லாம் பண்ணுனா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அங்கே காரை எடுத்துட்டு கிளம்பி செல்வி வீட்டில் படிச்சுட்டு இருக்கிற ஆகாஷை போய் அடின்னு அடிச்சிடுறாங்க. ஏண்டா உன் அம்மாவை நேற்று அவ்வளவு கேவலப்படுத்தி அனுப்புனாலும் இன்னைக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் வேலைக்கு வந்திருக்கா, அப்படிதானே நீயும் இருப்ப? நாளைக்கு நாங்கள் சொன்னதெல்லாம் காதில் வாங்கிக்காம என் பொண்ணு இனியாவை நீ கூட்டிட்டு வெளியில் சுற்றிட்டு இருப்ப, லவ் பண்ணுறங்கிற பேரில், அதை பார்த்துட்டு நாங்கள் இருக்கணுமா அப்படின்னு அடிக்கிறாரு கோபி. கட்டையை ஓடி போய் எடுத்துட்டு வந்து ஒரு மரக்கட்டையால் அடிக்கிறாரு செழியன். டேய் என்னடா உனக்கு கொஞ்சம் கூட தகுதி தராதரன்னு தெரியாது, பிச்சைக்கார நாயே, உனக்கு எங்கள் வீட்டு பொண்ணு இனியா கேட்குதா அப்படின்னு அடிக்கிறாரு. அடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போனதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே ஃபோன் பண்ணுறாங்க செல்விக்கு. உடனே இந்த நியூஸை பாக்யா கிட்ட சொன்ன உடனே பாக்யா, செல்வி இரு செல்வி நானும் வர்றேன், ஆகாஷை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தி பார்க்கலாம் அப்படின்னு பாக்யா செல்வியை அழைச்சிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் ஆகாஷ் கிட்ட அங்கே பக்கத்து வீட்டுக்காரங்க நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. கோபியும் செழியனும் வந்து அடித்ததை பற்றி பாக்யா கிட்ட. பாக்யாவுக்கு ஒரே ஷாக் ஆகிடுது. உடனே ஆகாஷை ஹாஸ்பிட்டலில் சேர்த்திட்டு செல்விக்கு தேவையான பணத்தை எல்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு போன பாக்யா அதிரடியாக முடிவெடுத்துட்டு உள்ளே போகிறாங்க. ஏய் கோபி வாடா வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே இருக்கிற கோபியை சத்தம் போடுறாங்க. இத்தனை நாளாக உன்னை மன்னிச்சு நான் வீட்டுக்குள்ளே விட்டுருக்கிறதே என் பசங்களுக்கு வேண்டிதான், முதல்ல வெளியில் போடா இப்போ அப்படின்னு திட்டுறாங்க.